මේ ආණ්ඩුව හොරු තක්කඩි ජාතිවාදීන් හරි එකතු වෙලා පරද්දන්න ඕනි. திருடர்கள், அயோக்கியர்கள், இனவாதிகள் என அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதுவும் வழக்குகள் நிலுவையில் உள்ளவர்கள் தான் இதனை கூறுகின்றார்கள். எனவே நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தது அந்த முகம்தான் என்றே நாம் நினைக்கின்றோம். அதன் அரசியல் முகம். இங்கு சிலர் இருக்கின்றார்கள், வெளியில் இன்னும் ஒரு குழுவினர் இருக்கின்றார்கள். இது ஒரு அரசியல் முகம். அதனால்தான் எனது அறிவுக்கு எட்டிய வரையில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட போது அவர்கள் கூறுவது என்னவென்றால், இருவர் உயிரிழந்து இந்த விவகாரம் சமரசத்துக்கு வந்துள்ளது. கைதிகள், ஏனென்றால் அவர்களை சரியாக கட்டுப்படுத்தாவிட்டால் இரவில் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். இப்போது பல விடயங்கள் பேசப்படுகின்றன. இவர்களை தனி அறைகளில் அடைத்தார்களா, கதவுகளை பூட்டினார்களா, இல்லையா? ஆனால் ஒரு சிறைச்சாலையின் கலவரம் செய்வதற்கு மிக எளிதான நேரம் இரவு நேரமாகும். ஆனால் அவர்கள் இரவில் அப்படி எதுவும் செய்யவில்லை. அங்கே ஏதோ ஒரு பின்னணி நகர்வு நடந்துள்ளது. பின்னர் காலையில் தான் இது மீண்டும் வெடித்திருக்கிறது. பிரச்சனை 100% தீர்க்கப்படவில்லை என்பது உண்மைதான். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரே நேரத்தில் 2000 பேரை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் தான் நான் கூறுகின்றேன், இதில் ஏதேனும் திட்டமிடல் இருந்ததா என்பதை விசாரணைகள் மூலம் கண்டறிய வேண்டும். ஏனைய நீதிமன்ற வழிகள் மூலமும் இதனை கண்டறிய வேண்டும். அரசியல்வாதிகள் தங்களுடைய தேவைகளுக்காக இந்த பாதாள உலக தலைவர்களை வளர்த்து விடுகிறார்கள். அவர்கள் மாட்டிக்கொண்டதன் பின்னர் அடுத்த கட்டமாக என்ன செய்கிறார்கள் சொன்னால், சாட்சியங்களை மறைத்தல் அல்லது அழித்தல் என்ற அடிப்படையில் படுகொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த பாதாள உலக நாயகர்கள், அதே போன்று போதைப் பொருள் கலாச்சாரம் உருவானதற்கான காரணம் என்ன, உருவாக்கியவர்கள் யார், தடுப்பதற்கான வழிகள் என்ன என்பதை கண்டறிந்து அதனை நாங்கள் தடுப்பதற்கான ஒரு உயர்ந்த சேவையை செய்ய வேண்டும்.